வணக்கம் மக்களே. இன்றைக்கா நம்ம வீட்டுக்குள்ள என்ன பார்க்க போனோம்? இன்றைக்கி நன்னாரி பிடுங்கி சதுப்பத்தை போட்டு குடிக்கலாம்ட்டுருங்க. வெயில் காலம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. நீ நன்னாரி பிடுங்கி நீ போட போதும் வாங்க. ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். ஜூஸ் போட்டு குடிக்க போவோம். இன்றைக்கி வெயிலுக்கு நல்லா இதமாக. ஆமாம், வெயில் இப்போ காலையில் மண்டையாக வளர்க்குது. அதுக்கு நன்னாரி பிடுங்கலாம் வந்துருக்கான். நம்ம கிராமத்தில் இருக்கிற ஆளுகளுக்கு நல்லாரி பேர் தெரியும், நல்லா எப்படியும் சாப்பிடுவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்கே பாரு கணக்குதானே. இந்த பார்ப்போம். தேடிதான் பார்க்கணும். தேடிதான் பார்க்கணுமா? கிடக்கு ஒன்று. அதாவது நம்ம இடத்துல நம்ம கிள்ளின மாதிரி இருக்கே குழி. யாரும் கிளி பாவோட அதான் யாரை குழி கிள்ளி பிடிங்கிருக்காங்க அதிலே. அதாவது அந்த வேற காயம்பா இந்தா இதே மக்களே இந்த இலை இப்போ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்குங்க இலை வித்தியாசமாக. ஒரே தானோ? ஒரே வேறு. நேற்று மழை, நல்ல மழை. ஆமாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இன்னைக்கு. ஆமாம், கில்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நேற்று மழை, நல்ல மழை. என்ன பண்ணுறது? உங்களுக்கு இந்த மாதிரி வேறு கிடச்சுன்னா மறந்துடாமல் பிடிங்கி சூஸ் போட்டு குடிங்க மக்களை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எப்போல்லாம் இந்த வேறு எதுன்றோம்னு நம்ம தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இந்த வேறு என்ன எப்படிலாம் என்னென்ன பண்ணுறதுன்னு. அப்போதே உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியும். மக்களே கொஞ்சம் கிள்ளிட்டு காமிக்கிற மக்களே. அப்படி பக்கத்தில் மக்களே நோண்டிக்கிருக்காப்புல. ஆமாம் மக்களே, அப்புறம் நோண்டிடுவியா? அவ்வளோ மழை பெய்யுறதுக்கு அவ்வளோ மழை பெய்கிறோமா? இன்னும் சொன்ன நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு காஞ்சே கிடச்சில. மழையே இல்லாமல் பூமி காஞ்சே கிடக்காம மழை பெஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு 5-6 மாதம் ஆச்சுல்ல. ஒரு மழை வந்தா போதுமா? இந்த வேற பாருங்க. ஆனால் இப்போயே வாடகை கம்மாமல் அடிக்கடா. இன்னமும் வேக வச்சோம்னா வாடை நல்லா வரும். இப்போயே வாடை நல்லா அடிக்குது. வேக வச்ச தூங்கமாடா. அந்து வச்சா அந்து வச்சாங்க. பாருங்க மக்களே, அந்து வச்சு இதே மக்களே. இது வேறு அந்து வச்சு பாதி அத்துப்பிட்டேன். கீழே கல் வந்துச்சு மக்களே. இங்கே வாங்க, கல் வந்துச்சு கீழே. ஆமாம், இதே சவளை கல் வந்துருச்சு. கீழே சரளக்கலாக இருக்கவன் கம்பி நாங்கள் கொண்டு வரல. நாங்கள் சின்ன கம்பி தான் கொண்டு வந்தோம். சின்ன கம்பி கொண்டு வந்ததுனால பிடுங்க முடியல. சரி வாங்க மக்கள், அடுத்த பிடுங்குவோம். இது பத்தாது. ஆமாம், அடுத்த வேறு அந்த ஆர்டர் இருக்குல்ல. இன்னொன்று கொஞ்சம் பெருசாக பார்க்கணும்ல. அந்த வேறு சுத்தப்படாத. இது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. சின்ன வேறு அது கொஞ்சம் பெருசாக பார்க்க. கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும். அடுத்த வேறு கிள்றாப்லை. என்ன நீங்கள் மட்டும் நல்லா கிள்றியா? மேலே அப்படித்தான் இருக்கேன். கீழே போனால் தானே தெரியும் மக்களே. அதுக்காக இது நினச்சா இது ஆனாவது. ஆமாம், அந்த இருக்க தூர் ரொம்ப சின்னதாக இருக்குது. பரவாயில்ல. என்ன அந்த தூர்? அது எங்கே இன்னொன்று இந்த மேலே சரி. இந்த இடத்துல மண் நல்ல மண் மாதிரி இருக்கா பண்ணுறேன். ஏதாச்சும் தூர் அத்தாமல் அப்படிங்கிறியா? ஏதாச்சும் தூர் அக்காமல் அப்படிங்கிறியா? ஏய் பார்க்க தாண்டா மேலே சின்னதாக இருக்குது. கீழே பெருசாக போகுதா? நம்ம பிடுங்கணும் இருக்குடா. அப்போ மேலே அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் கொடி. அந்த தளர்ந்து இருக்கு. மக்களே பிடிந்து கண்டினியூ பண்ணுங்க மக்களே. ஆமாம், வீடியோ ரொம்ப லாங்காக போங்க. இன்னும் இதோட முடியலை. இன்னும் வேக வைக்கணும், தூத்து போடணும். வீடியோ ரொம்ப லாங்காக போங்க. மழை வீடியோ இப்போதைக்கு கட் பண்ணிட்டு அடுத்த அடுப்புக்கு இப்பெல்லாம் மூட்டிட்டு அடி பண்ணுற மக்கள். அடுப்பு மக்களே மூட்டணும். அடுப்பு எப்படி மூட்டுவ? டேய் சின்ன சட்டிடா. ஓய் சட்டி சிறுசு. எந்த சட்டி கொண்டாந்துருக்க? அப்போ அன்னைக்கு கொண்டாந்தது இல்லையா? அன்னைக்கு கொண்டாந்ததில்ல. பாருங்க மக்களே, அன்னைக்கு கொண்டாந்து வந்திருக்கேன். அடுப்பு ஒரு ரெடி பண்ணி வச்சிட்டோம். பண்ணியாச்சு மக்களே. தீய போட்டுவோமா? என்னடா தொட்டாலே ஆடுது. நிற்க முடியலடா. அடுப்பு மூட்டிட்டாப்புல. இப்படி பாரு.
அடுப்பு முட்டி அடுப்பு புகைய விட்டாப்புல கொஞ்சம் இருக்குது அடுப்பு. அதுக்கு இங்கிட்டு நம்ம வந்து வேறு லைட்டாக தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ரெடி பண்ணணும். பிடிச்சிருச்சா? ஏன் தண்ணி ஊற்று, தண்ணியை கொஞ்சம் ஊற்றுதல் கீழே வச்சு ஊற்றுறியா? ஏன் கவுந்து வருமா? போக விடு போமா. வேறு கொஞ்சம் தானே. அடுப்பு தான் பிடிக்க மாட்டேங்குது. மழை பெய்ய விழுகாது. வேறு லைட்டாக கழுவிக்க. முழுசாக போட்டுருவோம் வேறு. ஆமாம், அதாட்டுங்க பிடிச்சி வேட்டி மெதுவா அப்படி பிடிச்சி வச்சுல குச்சி பிடிச்சி வச்சு நீ உன் கையில் இருக்க அடுக்கிறது ஒட்டிடும் நினைக்கிறேன். 2 கிலோ கழுவலாமா? இல்லை 1 கிலோ போதும். இந்த 2 கிலோன்னா ரொம்ப தண்ணி பிள்ளை தான். அது லைட்டாக நறுக்கி போடணும். நறுக்கி போட்டுறியா உள்ள வருவாங்க நறுக்கி போட்டுவோமா? அப்போ நல்லா உள்ள நல்லா வாட. தண்ணி கொதிக்க வச்சானே போடணும். இல்லை தண்ணி கொதிச்சிருச்சு பாரு. இல்லை பாரு சைடில் வர்றா. ஆமாம், சின்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் பாரு. சவுண்டு கேட்குதாரு. வேறு நச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா வாடடிக்கிங்க. நம்ம நக்கிறதுக்கு எதுவும் எடுத்துரல. நக்க கொண்டாமட்டான். கொஞ்சம் வாடடிக்குதா? இந்த மாதிரி வாடகைகள் அடிக்கிறதா? அடிக்கும் கலப்படாது. எனக்கு ஏன் சளி பிடிச்சதுனால எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் தெரியலையே. பார்த்தேன் மக்களே, வேக போட்டாச்சு. நீ அதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டக்கப்புறம் வந்து சர்பத்து போடணும். ஆமாம், அது வேகணும். அந்த அந்த வேக வெந்தால் அந்த தண்ணி இறங்கணும். ஆமாம், அந்த சாறு உள்ள. ஆனால் இப்போ லைட்டாக எனக்கு வாடை அடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன வாடை? ஆமாம், லைட்டாக வாடை அடிக்கிது வர்ற வருமா நன்னாரி சர்பத்து. நம்ம வந்து கிராமத்தில் எப்போ வேணால் பிடிங்கி நினச்சி தான் சூப்பர் பிடிக்கலாம். அவன் கடையில் வாங்க தேவையான நன்னாரி சர்பத்து எல்லாரும் இறக்க எதுவுமே கொண்டாமட்டான். அந்த துண்டதுக்கு இருக்குது. நம்ம கிராமத்தில் இருக்கோம் நன்னாரி சர்பத்து வாங்குவாங்க. நம்ம வந்து வாங்க தேவையே இல்லை. நம்மளுக்கு இயற்கையாக வேர் இருக்குது. அந்த வேர் நாங்கள் உங்களை காமிச்சிருப்போம். இருந்தாலும் இப்போ சைடில் கூட இடத்துல அந்த வேரோட போட்டோ சைடில் காமிக்கிறோம். அதையும் பார்த்துக்கோங்க. கிராமத்துகளில் கிடச்சிச்சுன்னா இந்த அடுப்பு பக்கத்தில் கூட இருக்குவாங்க. எங்கே அந்த வேர்? இந்த அடுப்பு பக்கத்தில் பாருங்க. அதுதான் மக்களே. அந்த ஜூமிங் தெரியல. இதே அந்த இதே மாதிரி வேறு எதுவும் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து ஒழுங்காக பார்த்துக்கிறேன். இதே மாதிரி வேறு வேறு இருக்கும். யாருங்க மக்கள் நல்லா கொதிக்குது வருங்க. ஆனால் தண்ணியோட கலர் மாறி இருக்கு. தெரியுது அவங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். கேமரா ஒழுங்காக தெரில. கொஞ்சம் லைட்டை போகிற ஏற்றுவோமா? இப்போ தெரியும் அவங்கள கண்ணோட கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு பாருங்க. கலர் மாறி இருக்கு இப்போ. ஆனால் எனக்கு வேறு சுமல் தான் லைட்டாக வாடிக்குது. உனக்கு வாடிக்குதா இல்லையா? வாட வருதா? எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. லைட்டாக வாட வருது. அச்சு போட்டுருக்கேன் நம்ம அண்ணன். அச்சு போட நல்லா தெரியும். நான் அச்சு போடல இல்லை. என்னடா இறக்கிவோமா? நல்லா கொதிச்சிருச்சா? நல்லா கொதிச்சு. மக்கள் கலர் மாறிடுச்சு. கலர் நல்லா மாறி சின்ன கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இனி போதும் கொதிச்ச அளவு இறக்கிடலாம். நம்ம இறக்கி அங்கே தனியாக கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். என்னடா நம்ம சவுண்டு கேட்குது? எல்லாம் தண்ணி சவுண்டுதே. எல்லாம் தண்ணி சவுண்டு தானே. அதை கடைசியாக ஆஃப் பண்ணிடுவேன். ஏட்டேன் கடைசியாக போகும்போது ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். காட்டுக்குள்ளே சமைச்சா எனக்கு ஆடு பிடிக்காது. சுற்றியும் பொட்டலாகவே இருக்குது. ஆமாம், மழை வெஞ்சீரத்தில் சீத்தில் பிடிக்காது. சரி, அந்த கிணத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் போடணே. ஆமாம், லைட்டாக கழுவணும். இந்த கழுவி தண்ணி நாடு கொண்டாந்து அறுவடுத்தாரு. எமிழ்ச்சம்பளம் போடுறது நமக்கு எமிழ்ச்சம்பளம் போடுறது. எமிழ்ச்சம்பளம் கிடைக்கல. ஆமாம், எங்களுக்கு வந்து நார்த்தம்பழம் தான் கிடச்சி. நார்த்தம்பழத்தையும் சூஸ் போடலாம், நல்லாவே இருக்கும். ஆனால் அறுக்கிற ஒரு சேப்பை சூப்பராக இருக்குதியே. உனக்கு அறுக்கிறதுக்கு யாரை சொல்லி கொடுத்தது? என் அறுக்கிற வித்தியாசமாக ஒரு கோலமெல்லாம் இருக்கிறேன். ஒரு நேரம் இருக்காமல் இது என்ன ஆகுனதாங்க. எல்லாவே என்னமோ விழுந்துருச்சு. எறும்பு விழுந்துருக்காரு. காட்டுக்குள்ள அதெல்லாம் ஜாகத்தான். ஆமாம், எல்லாமே விழுங்க. அதையும் விழுந்துரு. இதோட எமிழ்ச்சம்பளம் போட்டு தான் நல்லா இருந்திருக்கேன். நிமிஷம் நேரத்தம்பளம் நல்லா இருக்கும்டா.
ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்ல. இல்லாமல் சீனி பாவு காய்ச்சனேன். சீனி பாவெல்லாம் மனத்தை காய்ச்சிக்கிட்டேன்டா. அதெல்லாம் சும்மா போட்டு ஆற்றுவோம். ஆமாம், சீனி பாவெல்லாம் மனத்தை காய்ச்சிக்கிட்டு மக்களே 2 கப் தண்ணி ஊற்றிக்கிடுவான். ஏன்னா வந்து வீட்டில் டம்ளரை காணா, கப்பு தான் கிடந்துச்சு வீட்டில். ஆமாம் மக்களே, 1 2 போதும். 2 கப் போதும். சீனி உள்ள கொட்டிக்க, அப்படியே கொட்டிடு. போதும் விடு, ரொம்ப போதும். ஒட்டிக்கிட்டு இருக்கட்டேன். அதனால் தண்ணியை ஊற்றி அலசுகிறேன். சீனி என்னடா கலர் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு சீனியை கொட்டினோன்னே. அதானே இங்கே யாரும் மக்களை சீனியை கொட்டினோன்னே ரோஸ் கலர் மாச்சு. இப்போ வந்து என்ன சீனி தெரியல, அது சும்மா அது வந்து அந்த அதில் அந்த கிணத்துல கொஞ்சம் ஊற்று. இந்த கிணத்துல, அந்த கிணத்துல அதை ஊற்றுற கம்மி. போதும், ரொம்ப ஊற்றாத. போதும் 2 பேர் தானே, ரொம்ப அது மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வைக்கணும். ஐஸ் கட்டி கொண்டாந்தியா? அந்த டப்பாக்கில் இருக்க மண் உள்ளே ஊற்றிடாம என்ன ஐஸ் கட்டி அப்படியே கொட்டிடு. தண்ணி அந்த 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 கிணத்துல பாதி ஊற்று. தண்ணி ஊற்று, அப்படியே கொட்டிவிடு. ஏன் பாருங்க மக்களே, ஐஸ் கட்டி போட்டாச்சு மக்களே. ஐஸ்லாம் போட்டு ரெடியாக ஊற்றி வச்சுருக்கான். ஆமாம், நீ இந்த கப்பில் ஊற்றி கலக்கானே. அதில் ஊற்றி கலக்குறியா? ஆற்றுல கொண்டா மட்டுமா? எசன்ஸ் இன்னும் கலப்போமா? ஓய் எசன்ஸு இல்லை, அந்த இது என்ன வாடை எப்படி இருக்கு? லைட்டாக குடிச்சு பாரு எப்படி இருக்குண்ணா. அது ஆற்றிக்குவோம். ஆற்றிக்குவோம். இனிப்பு நல்லா இறங்கட்டுமா? சீனி ஆகணும்னா ஐஸ் கட்டி கலையணும்ல. ஐயா தரையில் ஊற்றுறேன். தப்பாவை கண்டு கீழே ஊற்றுதா? மக்களே உங்கள் பக்கமாக போட்டு சாப்பிடுங்க வெயில் காலத்துக்கு. ஆமாம், வெயில் காலத்துக்கு நல்லா உடம்பு நல்லது. இது இயற்கையாகவே புனிங்கி இயற்கையாகவே சாப்பிட்றது. கொஞ்சம் குடிச்சு பாடுறா. இனிப்பு இப்போ இருக்கானே. ஆனால் இனிப்பு கம்மியாது. அப்படியே குடி. 2 கப் இருக்குது அதில். என்ன இனிப்பு இல்லை? சீனி இல்லையா? சீனி கிடக்குள்ள கலையாமல் கிடக்குண்ணா. அப்படி இருந்தா சீனி பெருசு பெருசாக இருக்குல்ல. ஓ, சீனி அப்படியே கிடக்குண்ணா. அது எசன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லைன்னா ஊற்றுவோமா? அதெல்லாம் ஜையாக்கு போதும். வேறு நல்லா இருக்கா? அந்த வேறு தண்ணி நான் மிச்சம் ஐஸ் கட்டி கம்மியாக தான் கொண்டு வந்தான். ஆமாம், மிச்சம் வீட்டில் போய் நல்லா சூஸ் போட்டு நல்லா குடிப்பான். வீட்டுக்கு அதுக்காண்டி இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கான். அதை ஊற்றாத. ஏன் இருக்குன்னு தனியாக இருக்கிறது வீட்டுக்கு கொண்டு போவோம். வீட்டுக்கு கொண்டு போவோமா? அந்த கப்பில் 2 கப்லேயும் ஊற்றி பாரு எப்படி இருக்குன்னு. இந்த சீனி கதையில் அடங்கி அந்த கப்பில் 2 கப்பையும் தனியாக போதுமாடா? போதும். நல்லா சீனி இருக்கான்னு பார்த்துக்க. நீந்தே குடிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு எப்படி. அதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கேன் தெரில. அதெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. இது நான் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. தெரியல என்னன்னு. சீனியை போட்டோன்னு வந்துருச்சு அப்படி. அது சீனியில் கலர் இப்படி கிடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் கலர் இப்படி போட்டோன்னு வந்துருச்சு. தூத்தெல்லாம் தகுப்பெல்லாம் போட்டாச்சு மக்களே. தூப்பா டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது. உங்கள் பக்கம் கிடச்சாலும் போட்டு போட்டு சாப்பிடுங்க. கிடைக்காதுனாலும் சொல்லுங்கள் மக்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பிடிங்கி தேவை உங்களுக்கும். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் பக்கம் நிறையா கிடக்கு. ஆமாம், இங்கே யாருங்க நிறையா. இங்கே யாருங்க இந்த இடத்துல ஒன்று கிடக்காதுங்க செருப்பு நிறைய கீழே. அதாவது வேறு எதுவும் இங்கெல்லாம் நிறைய பேர் கிடந்துச்சு. அதெல்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியாது. இவர் சூசை கொடுத்துருக்காப்புல. ஆமாம், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த உனக்கு ஊற்றிச்சிங்களா? நான் அப்புறம் குடிக்கிறேன். நீ ஃபஸ்ட் நீ குடி. எசன்ஸ் இருக்கா இல்லையா? இன்னும் ஒன்று ஊற்றி கலக்கலாம்ல. இருக்கா? நல்லா வாடை அடிக்குதா இல்லையா? வாடை நல்லா இருக்கு. போதும். போதும். நம்ம இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது.
இங்கிட்ட அடுப்பு வேறு போய் அதை வேறு ஆஃப் பண்ணணும். அது போய் ஆஃப் பண்ணுவோம். சரி காமிங்க, குடிச்சு பார்க்க போகிறேன். இவர் குர்ரான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். லைட்டாக குடிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இவன் போட்ட ஜூஸ் நல்லா இருக்கான்னு தெரியலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த நார்த்த மரத்தில் தோலோட சேர்த்து பிரிஞ்சுட்டே ஆகுது. அந்த நார்த்த மரத்தோட தோலோட ஸ்மெல் மட்டும் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. அந்த நார்த்த மரத்தில் பிரிஞ்ச தோல் இருக்கும் அந்த இது அதுக்கு நம்ம இந்த அந்த பழப்புளியே கொண்டாந்துருக்கானே. மற்றபடினா நல்லாயிருக்கு. அருமையாக சூப்பராக இருக்குது. அந்த நார்த்த மரோட ஸ்மெல்லே கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த வேரோட நல்லா வாடகை நல்லா இறங்கிடுது. கலையை 2வது கப்பு குடிச்சுக்கிருக்கான். அவன் குடிச்சு முடிச்சு கப்பெல்லாம் கசி தூக்கி போட்டுட்டேன். ஆமாம் மக்களே, டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு மக்களே. சரி அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நன்னாரி வேறு கிடைக்கிறதுனால கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்காண்டி கண்ணாடி வேறு எப்படின்னு தர்றோம். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்காண்டி நல்ல வீடியோ. தவறுகள் நடந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை திருத்திக்க வேணாங்க. ஆமாம், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாங்கள் திருத்தி வீடியோ நல்ல வீடியோ போடுவோம். நல்லா போட்டு நல்லா திருத்திக்கிறோம் வீடியோவை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் சந்திப்போம். மக்களே டாடா சொல்கிறேன். கடைசியாக அடுப்பை மூடிட்டு போகிறான். ஆனால் காட்டுக்காய் சமைச்சனாலும் இந்த கங்கு போனாலும் போயிடும். ஆமாம் மக்களே, அதே மண்ணை போட்டு மூடிட்டு போனோம்னா அது அடுக்க